பக்தி யோகம் கஷ்டமா இருக்கான்னா உத்தவர் சொன்னார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு தாண்டா 9வது படின்னு ஒன்று வச்சிருக்கேன், அதுதான் சரணாகதி. தபஸ்தீர்த்தம் ஜபோதானம் பவித்ராணி இதராணிச்ச நாலம் குர்வந்தி தாம் சித்திம் யா ஞான கலையா கிருதா. சரணாகதின்னு ஒரு வழி இருக்கு. எங்கிட்ட சரணாகதி பண்ணு. முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது ஏன் முன்னாடியே உபதேசம் பண்ணலாமே, நண்பன் தானே, நேரா மோட்சம் கொடுக்கலாமே. இவர் பாட்டுக்கு பக்தி யோகம் அது இதுன்னு பேசுறார் ஏன்னு அப்பவே 5:5:5:10 சொல்றேன் நம்பர். இதான் பதில். இவ்வளோ நேரம் சொன்னது எதுக்குன்னா, கஷ்டமான வழியை சொல்லிட்டு ஈஸியான வழியை சொன்னா தான் எவ்வளவு பெரிய மோட்சத்தை இந்த சரணாகதிக்காக பெருமாள் கொடுக்கிறாருன்னு நாம நினைச்சு பார்ப்போம். இப்போ சரணாகதர்களான நாம ஒருத்தரும் நினைச்சு பார்க்கணும், இந்த முதல் 8 படியில ஒரு படி நமக்கு சாத்தியமா இல்லை. ஆனா இது எதுவுமே பண்ணாத நமக்கும் அதே மோட்சத்தை, அந்த 8 படியில போனவன் அடையிற மோட்சத்தை நமக்கும் எம்பெருமான் கொடுக்கிறான்னா, அப்போ இந்த சரணாகதிக்காக நம்ம ஆச்சாரியன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக பெருமாள் நமக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்றார். அதை ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு பெருமாளுடைய கருணை எண்ணி உருகி கண்ணீர் விடணும். அதுதான் சரணாகதன் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயம். ஒரு பெரிய கேள்வி கேட்பா, இப்போ பகவத்கீதையோ உத்தவகீதையோ உபன்யாசம் கேட்குறோமே, ஒரு சரணாகதன் வாழ்வில் அதை எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான். சரணாகதன் வாழ்வில் ரகசிய கிரந்தங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அது ஒரு பக்கம். ஆனால் இதில் காட்டப்பட்ட பக்தி யோகம் ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்ம வித்யை இருக்கு. நீ உட்காந்து ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணால் பெரிய வித்வான்கிறே, 32 பிரம்ம வித்யில எந்த பிரம்ம வித்தியை நீ ஃபாலோ பண்ற? ஏன் ஸ்ரீபாஷ்ய சேவிக்கணும்? ராமானுஜர் ஏன் எல்லாரும் ஸ்ரீபாஷ்யம் படிக்கணும் தார்னா காரணம் இருக்கு. இத்தனை 32 பிரம்ம வித்யால் அடைய வேண்டிய மோட்சத்தை நீ பண்ண இத்தனுண்டு சரணாகதிக்கு பெருமாள் கொடுக்கிறார்னா, நாம் அடைய போற லட்சியம் எவ்வளோ எவ்வளோ வசதியான விஷயம். அதை எவ்வளவு எளிமையா பெருமாள் கொடுத்துருக்காருன்னு ஒவ்வொரு நாளும் அவர் கருணையை நினைச்சு 2 சொட்டு கண்ணீராவது விடணும். அதுக்காகத்தான் உத்தவகீதை, அதுக்காக தான் பகவத்கீதை, அதுக்காகத்தான் ஸ்ரீபாஷ்யம். இதை கேட்க கேட்க பெருமாளுடைய கருணை எவ்வளவு பெருசுன்னு புரியும். இப்ப சொல்றான், சரணாகதின்னு ஒன்று இருக்குடா, என் காலில் விழு, என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் மோட்சம் தரேன். இந்த சரணாகதி தரக்கூடிய பலனை தபஸ் கொடுக்காது, தீர்த்த யாத்திரை கொடுக்காது, ஜபம் கொடுக்காது, தானம் கொடுக்காது, வேற எதனாலையும் கொடுக்க முடியாது. தஸ்மாத் ஞானேன சகிதம் ஞாத்வா ஸ்வாத்மானம் உத்தவா ஞான விஜான சம்பன்னஹா பஜமாம் பக்தி பாவிதா. நீ ஞானத்தை வளர்த்துக்கோ. சரணாகதின்ட்டு திடீர்னு ஞானம்ங்கிறாரு. நம்ம சம்பிரதாயத்தில் பாகவதத்துக்கு வீரராகவியம்னு வியாக்கியானம், அதில் காட்டுறாரு இங்கே சரணாகதியையே ஞானம்ங்கிறான கிருஷ்ணன். சரணாகதி எப்படி ஞானம்னா, சரணாகதியில் தான் பெரிய ஞானம் இருக்கு. நாம் அடைய வேண்டிய இலக்கும் பெருமாளே, அதை அடைவிக்கும் வழியும் பெருமாளே. இந்த ஞானம் வரணும், அதுதான் சரணாகதி. நீ எதை அடைய போறேன்னா பெருமாளை தான் அடைய போறேன். யார் மூலமா அடைய போற? பெருமாள் மூலமாவே அடைய போறேன். ஆறும் அவனே பேரும் அவனே. பேருனா டெஸ்டினேஷன் அர்த்தம், ஆறுனா ரூட்டுன்னு அர்த்தம். ரூட்டும் அவர் தான், டெஸ்டினேஷனும் அவர் தான். நீங்க எல்லாரும் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேள். டெஸ்டினேஷன் ஒன்று போடுவோம், அதுக்கு ரூட்டுன்னு தனியாக ஒன்று காட்டும். ஆனால் நீ அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் யாருப்பா? பெருமாள். எப்படிப்பா அடைய போற? பெருமாளை வச்சுட்டே அடைய போறேன். அதான் ஆறும் அவனே பேரும் அவனே. இப்படி வச்சுப்போம். நீங்கள் இந்த உபன்யாசம் கேட்கறதுக்காக வேளச்சேரியிலேருந்து வரணும்னு வச்சுக்கோங்க. வேளச்சேரியிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்க, வர வேண்டிய டெஸ்டினேஷன் இது திருவல்லிக்கேணி. ஒருவேளை திருவல்லிக்கேணியே வேளச்சேரிக்கு வந்து உங்களை தூக்கி தங்கிட்ட போட்டுட்டு மீண்டும் திருவல்லிக்கேணிக்கே ஆக்ஷன் வந்தால் எப்படி இருக்கும்? எதுலப்பா வந்த? திருவல்லிக்கேணியிலேயே டிராவல் பண்ணி வந்துட்டேன். எங்க வந்த? திருவல்லிக்கேணிக்கே வந்தேன். அது போல பெருமாள் திருவடியே பிடிச்சுக்கிறோம். பெருமாள் திருவடியே நம்மளை பிடிச்சு தூக்கி அழிச்சுன்னு போறது எங்க கொண்டு போய் சேர்த்துக்கிறதுனா அவர் திருவடியிலேயே சேர்த்துக்கிறது. அவர் திருவடியே பிடிச்சிட்டோம், அவர் திருவடியே நம்மளை கொண்டு போய் அவர் திருவடியிலேயே சேர்த்துண்டு. அவர் திருவடி தான் சிறந்த விஞ்ச், லிஃப்ட், எலிவேட்டர் எல்லாம் அவர் திருவடி தான். எஸ்கலேட்டர், எலிவேட்டர் எல்லாம் அவர் தான். ஏன்னா அந்த எஸ்கலேட்டர்ல ஏறி நின்னோம்னா அதுவே மேலே கொண்டு போய் சேர்த்துரும். லிஃப்ட்ல நின்னா அதுவே மேலே அழிச்சுன்னு போயிடும். நீ படியே ஏற வேண்டாம். அதுதான் 9வது படி சரணாகதி. அவன் திருவடியை பிடிச்சுண்டா அவனே தன் திருவடி வாரத்தில் சேர்த்துப்பான். இதுல ஞானம் முக்கியம் இல்லையா? அதனாலதான் தஸ்மாத் ஞானேன சகிதம். உனக்கு லட்சியமும் பெருமாள், அடைவிக்கும் வழியும் பெருமாள். இந்த ஞானத்தோட பண்ணு. ஞான விஜான சம்பன்னஹா மஜமாம் பக்தி பாவிதா. இருந்தாலும் சரணாகதி பண்ணா மோட்சம் கொடுப்பாரோன்னு ஒரு சந்தேகம் அது வேற இருக்குமே. நமக்கு எல்லாத்துலேயும் டவுட்டு. திருவடியில் விழுந்தோம், காப்பாற்றுவாரா மாட்டாரா? அதுக்கு தான் கிருஷ்ணன் சொன்னா, இன்னொரு ஞானம் வச்சுக்கோ. ஞாத்வா ஸ்வாத்மானம் உத்தவா. நான் உனக்கு ஆத்மான்னு புரிஞ்சுக்கோன்னா. இப்ப நமக்கு ஆத்மா யாரு? நாம ஆத்மா. குழப்பறேனா? 5:15 ஆயிடுத்து முடிச்சிருவேன்னு பார்த்தா இப்ப வந்து ஒரு ட்விஸ்ட் போடு. இந்த உடம்புக்குள்ள நாம்னு ஒரு ஜீவாத்மா இருக்கும், கரெக்டா? இது உடம்பு. உள்ளுக்குள்ள இருக்க நான் யாரு? ஜீவாத்மா. பெருமாள் யாருன்னா ஜீவாத்மாவுக்கு ஆத்மா. நான் இந்த உடம்புக்கு ஆத்மா, பெருமாள் எனக்கு ஆத்மா, கரெக்டா?
அப்போ இந்த உடம்புக்குள் இருக்கும் ஜீவாத்மாவை நான் என்று சொல்கிறோம். அந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக பெருமாள் இருக்கார். இதை புரிஞ்சுக்கோ, நான் காப்பாற்றுவேன்னு புரிஞ்சுடணும். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாப்புல இருக்கு. உனக்குள்ள ஆத்மான்னு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை காப்பாற்றுவேன். எப்படின்னு கேட்டான். நம்ம உடம்புல ஒரு அழுக்கு இருக்குன்னா அதை யார் போக்கணும்? நம்ம தான் போக்கணும். கையில் ஏதோ அழுக்கு ஒட்டின்றது, சோப் போட்டு க்ளீன் பண்ணுறோம், அழுக்கு போகிறது. நம்ம உடம்புல அழுக்கு இருக்குன்னா நாம் போக்குறோம். பெருமாளோட உடம்புல அழுக்கு இருக்குன்னா அவரே போக்கிடுவார். ஜீவாத்மா யாருன்னா பெருமாளுக்கு சரீரம். ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவா பெருமாள் இருக்கார். ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம். பெருமாளுக்கு சரீரமான ஜீவாத்மால பாபம்ங்கிற அழுக்கு ஒட்டின்னு இருக்குன்னா அதை போக்க வேண்டியது யாரோட வேலை? அவரோட வேலை. இதை புரிஞ்சுட்டா சரணாகதி. நானே பெருமாளுக்கு சரீரம், எனக்குள்ள ஆத்மாவா பெருமாள் இருக்கார். அவர் உடம்புல உள்ள அழுக்க அவர் போக்கிக்க போறார். நான் எதுக்கு கவலைப்படணும்? புரிஞ்சுட்டு அவர் திருவடி வாரத்தில் உட்காந்தா போதும். இதுதான்ப்பா சரணாகதி. தஸ்மாத்வம் உத்தவோத்ஸ்ருஜ்ய. இது அப்படியே கீதையின் சர்ம ஸ்லோகம் போலவே இங்கேயும் வரும் பாருங்க. தஸ்மாத்வம் உத்தவோத்ஸ்ருஜ்ய சோதனாம் பிரதிசோதனாம் பிரவருத்திஞ்ச நிவத்திஞ்ச ஸ்ரோத்தவ்யம் ஸ்ருதமேவச்ச. இது வரைக்கும் கேட்ட எல்லாத்தையும் விட்டுடுன்ட்டான். அங்க கிருஷ்ணனாவது சர்வதர்மான் பரித்தியஜேன்னா, உத்தவ கீதையில இது வரைக்கும் கேட்டதெல்லாம் விட்டுடு. அப்ப என்ன பண்ணணும்னா, மாமேகமேவம் சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்ம பாவேன மயாஸ்யாஹி அகுதோ பயா. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒருவனே தஞ்சம்னு என்கிட்ட சரணாகதி பண்ணுடா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நான் முக்தி தருகிறேன்னா. இப்ப உத்தவர் கேட்டார், எம்பெருமானே நீ உயர்ந்த வழி காமிச்சுட்டேன், நீயே கத்தின்னு சரணாகதி பண்றேன், நானே உனக்கு சரீரம், உனக்கு சரீரமாக இருக்கும் இந்த ஆத்மாவில் உள்ள அழுக்க நீ போக போற, மோட்சமும் கொடுக்க போற. அந்த மோட்சானந்தம் எப்படி இருக்கும்னு கேட்டார். எல்லாரும் சொல்றோம் வைகுண்டம் போக போறோம், மோட்சம் அடைய போறோம். மோட்சானந்தம் எப்படி இருக்கும்? உண்மையா சொல்றேன், இப்படி திருவாராதனம் கண்டவர்களும் திருக்கோலத்துல பெருமாள் இங்க ஏழியிருப்பாருன்னு அடியனுக்கு தெரியாது. அதனாலேயோ என்னவோ ஒரு உத்தவ கீதை பேச சொன்னாரானோ அடியனுக்கு தெரியாது. இதுதான் நான் 10வது படி. உத்தவர் கேட்கிறார், நீ கொடுக்க போற மோட்சம் எப்படி இருக்கும்? கிருஷ்ணன் சொன்னா, நான் கொடுக்க போற மோட்சத்துக்கு ஒரு ட்ரெய்லர் முன்னோட்டம் வேணும்னா தினந்தோறும் எனக்கு திருவாராதனம் பண்ணு. திருவாராதனத்தில் நமக்கு கிடைக்கும் பகவத் அனுபவம் என்னன்னா, மோட்சத்துல கிடைக்க போற அனுபவத்துக்கு ட்ரெய்லர். மோட்ச ட்ரெய்லர்னு உதாரணம் சொல்றான்னு நினைக்காதீங்க, பாயிண்ட் புரியறதுக்காக காலத்தின் அருமையை கருதி சொல்றேன். மெயின் பிக்சர் 3 மணி நேரம் ஓடும், அதுல என்ன எசன்ஸ் இருக்குங்கிறத ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் முன்னோட்டம்னு போட்டு காட்டுறான். அது போல வைகுண்டத்துல நிரந்தரமா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி, ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணி, தாயாருக்கு கைங்கரியம் பண்ணி என்ன ஆனந்தம் கிடைக்க போறதுங்கிறத இங்க வாழும் காலத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பாருங்கோ, அந்த ஆனந்தத்தோட ஒரு முன்னோட்டமாக இந்த அனுபவம் என்பது இருக்கும்னு திருவாராதன கிரமத்தை உத்தவ கீதையில சொல்றார். இது அடுத்த ஏற்றம். பகவத்கீதையில பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். இங்க திருவாராதன கிரமம் சொல்றார். வைதிக தாந்திரிகோ மிஸ்ர இதிமே த்ரிவிதோ மகா யதாஸ்வ நிகமேனோக்தம் த்விஜத்வம் பிராப்ய பூருஷா அர்ச்சாயாம் ஸ்தண்டிலேக்னௌவா சூர்யே வாப்சு ஹிருதி த்விஜே. பெருமாளை ஆராதிக்க 3 வழி இருக்கு. 1 வேதத்தில் சொன்னது, 2 ஆகமத்தில் சொன்னது, 3 வேதம் ஆகமம் 2 இணைத்து நாம் அப்படிதான் பண்றோம். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பஞ்சராத்திராதி ஆகம விஷயங்கள், அத்தோட அருளி செயல், இதான் மிஸ்ரம்னா மிக்சடுன்னு அர்த்தம். எல்லாம் கலந்து எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றோம். வேத பாராயணமும் பண்ணுவோம், புருஷ சூக்தமும் சேவிப்போம், ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி திருமஞ்சனம் உபச்சாரங்களும் பண்ணுவோம், அருளி செயல் பாசுரங்களும் சேவிக்கிறோம். இப்படி திருவாராதனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல விஷயம் சொல்றான், எங்கெல்லாம் பெருமாளை ஆராதிக்கலாம்னா, அர்ச்சாயாம் விக்கிரகத்துல ஆராதிக்கலாம், ஸ்தண்டிலே பூமியிலேயே பெருமாள் இருப்பதாக ஆராதிக்கலாம், அக்னௌ அக்னியில, சூரியன்ல, அப்சு ஜலத்துல, ஹிருதி இதயத்துல, த்விஜே ஆச்சாரியனுக்குள்ள பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஆச்சாரியனையே ஆராதித்தாலும் திருவாராதனம் தான். அதை எப்படி பண்ணணும்னா, முதல்ல தான் நீராடணும். பூர்வம் ஸ்நானம் பிரகுர்வீத்த தௌத்த தங்கோங்க சுத்தகே. தான் ஸ்நானம் பண்ணணும். அது உடம்புக்கு தண்ணீரால தீர்த்த ஸ்நானமும் பண்ணிட்டு மந்திர ஸ்நானமும் பண்ணணுமா. 2 விதமான ஸ்நானமும் பண்ணிட்டு சந்தியோபாஸ்தியாதி கர்மாணி வேதேன அச்சோதிதானிமே. சந்தியாவந்தனம் பண்ணாம திருவாராதனம் பண்ணிடக்கூடாது. அதனால முதல்ல சந்தியாவந்தனம். சரி, சந்தியாவந்தன அதிகாரம் இல்லாதவா என்ன பண்றதுன்னா, அதான் பிரபன்ன காயத்ரி ராமானுஜ நூற்றந்தாதி இருக்கே, ராமானுஜ நூற்றந்தாதி கண்டிப்பா சேவிக்கணும். அதுக்கப்புறம் பெருமாளுடைய அர்ச்சாவதார திருமேனி எதுலெல்லாம் அமைக்கலாம்னா 8 விதமா அமைக்கலாங்கிறான். ஷைலி கல்லால் அமைக்கலாம், தாருமயி மரத்தால் அமைக்கலாம், லௌஹி உலோகம் மெட்டல்ல அமைக்கலாம், லேப்பியா சந்தனத்தில் அமைக்கலாம், லேக்கியாச்ச சித்திரமாகவும் எழுதி வைக்கலாம், சைக்கதி மணல்லையும் பிடிச்சு வைக்கலாம், மனோமயி
மனசுல பெருமாளுடைய வடிவத்தை சிந்தித்தே திருவாராதனம் அப்படியும் பண்ணலாம். மணிமயி ரத்தனம் மணிலையும் பண்ணலாம். சைலி தாருமயி லௌஹி லேப்யா லேக்யாச்ச சைக்கதி மனோமயி மணிமயி. அதனால கல்லோ மரமோ உலோகமோ சந்தனமோ அல்லது சித்திரமோ மணலோ மனமோ மணி என்ற ரத்தனமோ 8ல் 1 அந்த பெருமாளுக்கு இதுதான் சமர்ப்பிக்கணும்லாம் அவர் கேட்கல. ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, ஸ்ரத்தையோபகிருத்தம் பிரேட்டம் பக்தேன மம வாரியப்பி. பக்தியோடு ஸ்ரத்தையோடு நீ தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நான் பெருசா கருதுவேன். ஆனா பூரியப்பி அபக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பத்தே. ஆனா நீ பெரிய கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டுறேன்னு சொல்லிட்டு மனசுல பக்தி இல்லாமலோ அகங்காரத்தாலோ கொடுத்தால் அதை நான் ஒரு புல்லுக்கு சமமாகத்தான் கருதுவேன். அதனால நீ எவ்வளவு கொடுக்கறேங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு அன்போடு பக்தியோடு கொடுத்தாய் ஸ்ரத்தையோடு கொடுத்தாய் என்பதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்தவை ருச்சாவச்சை ஸ்தோத்ரைஹி பௌராணை பிராகிருதைரப்பி. அதுக்கப்புறம் பலவிதமான ஸ்துதிகள் பாடி எம்பெருமான ஆராதிக்கணும். ஷிரோமத் பாதையோ கிருத்வா பாகுபியாம் ச பரஸ்பரம். கைகளையும் தலையும் எம்பெருமான் திருவடியில வச்சு ஆண்கள்னா சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கணும், பெண்கள்னா பஞ்சாங்கமாக விழுந்து சேவிக்கணும். அப்படி தலையும் கைகளையும் எம்பெருமான் திருவடியில வச்சு வணங்கணும். வணங்கிட்டு அவன்கிட்ட பிரார்த்திக்கணுமா, பிரபன்னம் பாகிமாம் ஈஷ பீதம் மிருத்யு கிரகார்ணவாத்து இதி சேஷாம் மயா தத்தாம் சிரஸ்யாதாய சாதரம். எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்கணும், நான் பிரபன்னன் சரணாகதன், நீயே கத்தின்னு சரணாகதி பண்ணியிருக்கேன், அடியனை இந்த சம்சாரம்ங்கிற பிறவி பிணியிலேருந்து நீதாண்டா ரட்சிக்கணும், உன்னை விட்டா கதி இல்லைன்னு பிரபன்னனாக எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணிட்டு எம்பெருமான் அமுது செய்த பிரசாதத்தை தான் சாப்பிடணும். பெருமாளுக்கு கண்டருளை பண்ணாம எனக்கு நானேன்னு சமைச்சு சாப்பிட்டா அவன் பாப்பத்தை சாப்பிட்றான்னு அர்த்தம். பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டாதான் அவன் வாழ்க்கையில நன்றி உள்ளவன் அர்த்தம். அவனுடைய பிரசாதத்தை உட்கொண்டு திருவாராதனத்தை பூர்த்தி பண்ணணும். இப்படி திருவாராதனம் பண்ணிக்கொண்டு ஒரு சரணாகதனாக பிரபன்னனாக வாழ்ந்தால் செல்போன் டிஸ்டர்பன்ஸ் கூட உபன்யாசத்துக்கு நடுவில் இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் அருள்வேன். மர்த்தியோயதா தியக்த சமஸ்த கர்மா நிவேதிதாத்மா விசிகீர்ஷிதோ மே ததாமிருதத்துவம் பிரதிபத்தியமானோ மயாத்ம பூயாயச்ச கல்பதேவை. இப்படி மற்ற செயல்களை விட்டுட்டு எனக்கு திருவாராதனம் பண்ணுவதே கடமைன்னு சொல்லி என்கிட்ட சரணாகதி பண்ணி பிரபன்னன் வாழ்ந்தால் அவன் மோட்சத்துல என்னை போலவே ஆவான்னார் பெருமாள். என்னை போல் ஒருவன் பர். ஆனா பெருமாளை போல எப்படி ஆக முடியும்? பெருமாளை போல ஆயிடுவார்னா இது அழகா பிரம்மசூத்திரம் சொல்லிட்டு ஜெகத் வியாபார வர்ஜம். அதுக்காக நாளைக்கே நான் தான் உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் பண்ண போறேன்னு அர்த்தம் இல்லை. எதுல பெருமாளுக்கு சமமா ஆவார்னா ஆனந்தத்தில். வைகுண்டத்துல பெருமாள் எந்த ஆனந்தம் அனுபவிக்கிறாரோ, இன்னும் ஸ்பஷ்டமா சொல்லணும்னா பெருமாளையே சிந்திச்சுன்றத நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் ராமானுஜரும் எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளோ, டிவி பார்த்த நேரம் போக மிச்ச நேரம் பெருமாளை சிந்திச்ச நமக்கும் மோட்சத்துல அதே ஆனந்தத்தை கொடுத்துருவார். அதுதான் சாமியாபத்தி. அதனால எனக்கு நிகரான ஆனந்தத்தை, என் எல்லா பக்தர்களுக்கும் நிகரான ஆனந்தத்தை தந்து விடுவேன். புரியலையே? புரியிறாப்புல ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், இது மறக்கவே மறக்காது. ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு விருந்து சாப்பிட கூப்பிட்டாராம். ஒரே பந்தி, இங்க ராஜா உட்காந்துருக்கார், பக்கத்துல பிச்சைக்காரன் உட்காந்துருக்கார். ராஜா இலையில என்னென்ன போடுறாளோ எல்லாத்தையும் பிச்சைக்காரனுக்கும் போடுன்ட்டார். இப்ப சொல்லுங்க, ராஜா சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷும் பிச்சைக்காரனும் சாப்பிட்டார் இல்லையா? அப்ப சுவையில ராஜாவுக்கும் பிச்சைக்காரனுக்கும் சுவை என்பது இன்பம் என்பது ஒண்ணுதான். ஆனா பிச்சைக்காரன் இருக்கா ராஜா ஆயிடுவானா? ஆக மாட்டான். ராஜா ராஜா தான், பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான், பெருமாள் பெருமாள் தான், நாம தான். ஆனா பந்தியில சாப்பிடும் போது ராஜாவோட பந்திக்கு வந்த எல்லாம் நமக்கும் உண்டு. அது போல ஆனந்தம் அனுபவிக்கும் போது எம்பெருமான் என்னென்ன ஆனந்தம் அனுபவிக்கிறானோ அத்தனை உனக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு உத்தவா இப்போது புறப்படு. கிருஷ்ணன் சொல்றான் ஃபைனல் பாயிண்ட் 5:25 ஃபைனல் பாயிண்ட் சொல்றான் கிருஷ்ணன். உத்தவா நீ எனக்கு நண்பன், நீ மோட்சம் கேட்டாலே உனக்கு கொடுத்துருப்பேன்டா. அப்புறம் எதுக்கு உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு 10 படிகள்னு சொல்லி திருவாராதனம் வரைக்கும் இத்தனையும் சொல்லி ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த விஷயத்த கலியுகத்துல நீ பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக உனக்கு சொல்லி கொடுத்தேன். உனக்கு மோட்சம் கொடுத்துடலாம், உனக்கு மோட்சம் கொடுத்து நேரம் உன்னையும் அழிச்சுன்னு போயிட்டா லோகத்துல இதெல்லாம் சொல்ல ஆள் இருக்க மாட்டாளோ இல்லையோ? அதனால உன்னை உட்கார வச்சு உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மேற்கொண்டு இதை நீ மக்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தனியும் பண்ண. உதவா இங்கிருந்து புறப்படு, பதரிகாசிரமம் போ. கச்சோத்தவ மயாதிட்டா பதர்யாக்கியம் மமாசிரமம் மத்தோனு சிக்ஷிதம் யத்தே விவிக்தம் அனுபாவயன் மையாவேஷித வாக்சித்தா மத்தர்ம நிரதோபவ அதிவ்ரஜ்ய கதீஸ்திஸ்ரஹா மாமேஷ்யசி ததப்பரம். நீ பதரிகாசிரமம் போ, நீ என்னையே சரணடைந்து சரணாகதி பண்ணதுலேருந்து மோட்சம் போற காலம் வரைக்கும் இருக்கே, அந்த காலமெல்லாம் பக்தியோடு என்ன தியானம் பண்ணி எனக்கு திருவாராதனம் பண்ணு. நானே கத்தின்னு என்னை பற்று, நான் உனக்கு மோட்சம் தரேன்.
மற்றவாளுக்கும் இதை சொல்லி கொடுத்து இந்த பக்தி நெறியை பரப்பு, நான் விடை பெறுகிறேன். கிருஷ்ணன் சொல்றான், உனக்கும் விடை தருகிறேன், அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு துவாரகையிலேருந்து நானும் விடை பெறுகிறேன்னா. உத்தவர் தலைய கிருஷ்ணனோட 2 திருவடியில வச்சுட்டு அழுது சொல்றானா, இங்க புரியறது இங்க புரியல, நீ மோட்சம் கொடுக்க போற, நானும் வைகுண்டம் வரப்போறேன்னு புரியறது, ஆனா கிருஷ்ணாவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு நீ கிளம்புறேன்னா அது என் மனசு கேட்குமா? ச ஏவ முக்தோ ஹரிமேதசா உத்தவஹா பிரதட்சிணம் தம் பரிஸ்ருத்திய பாதயோகோ சிரோ நிதாய அஸ்ருகுலாபிரார்திரதீஹி ன்யஷிஞ்சத் அத்வந்த்வ பரோபி அபக்ரமே. கிருஷ்ணா, உன்னை எப்படிடா நான் பிரிஞ்சிருப்பேன்? என்னடா புறப்பட்டு போறேன், நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், உன்னை எப்படிடா பிரிவது? அதான் மோட்சம் வரப்போறியே, அங்க வந்து சேருவேன், ஆனா நீ கிருஷ்ணாவதாரத்தை நிறைவு செய்யறியே, இதை எப்படி என்னால சகிக்க முடியும்னு கேட்கவும், சரி இப்ப கிருஷ்ணனை பிரிந்த வேதனை தானே உனக்கு வரக்கூடாது. கிருஷ்ணன் சொன்னா, இதே மாதிரி தான் பரதன் என்கிட்ட அழுதான், நீ 14 வருஷம் காட்டுக்கு போவேங்கிறியே, உன்னை பிரிஞ்சு எப்படி இருப்பேன்னா, என் பாதுகையை கொடுத்தேன், பரதன் வேதனை தணிஞ்சது. இப்போ கிருஷ்ணாவதாரத்துல உத்தவா அதே பாதுகையை உனக்கு தரேன்னு சுதுஸ்தியஜ ஸ்நேக வியோக காத்தரஹா ந சக்னுவங் ஸ்தம் பரிஹாத்தும் ஆதுரஹா கிருச்சியம் யயௌ மூர்தனி பர்த்ரு பாதுகே பிப்ரன் நமஸ்கிருத்திய யயௌ புனః. ராமாயணத்துல பரதனுக்கு பாதுகா பிரதானம்னா கிருஷ்ணாவதாரத்துல உத்தவனுக்கு பாதுகா பிரதானம். தன் பாதுகையை உத்தவனுக்கு வழங்கினான். இதை தலைமையில வச்சுக்கோன்னா அந்த பாதுகையை தலைமையில வச்சுட்டார் உத்தவர். கண்ணன் கூடவே இருக்கக்கூடிய ஆனந்தம் ஏற்பட்டது. கண்ணன்டேந்து விடை பெற்றார், பதரிகாசிரமத்துக்கு போனார். தானும் அவன் எம்பெருமானையே சரணடைந்து பக்தியோடு அவனையே சிந்தித்து அவனை ஆராதித்தார். பாதுகைகளை தலையில் கொண்டதாலே அவன் அருகில் இருக்கும் உணர்வும் அவருக்கு ஏற்பட்டது. மேற்கொண்டு கண்ணன் உபதேசித்த உத்தவ கீதை வடிவிலான இந்த பக்தி யோகத்தையும் சரணாகதியையும் உத்தவர் லோகத்துக்கும் உபதேசித்தார் என்பது வரலாறு. இந்த உத்தவ கீதையை நம்ம கீதாச்சாரியனான, ஆனால் ஒரு நல்ல விஷயம் பாருங்க, நம்ம பார்சாரதி பெருமாளை கீதாச்சாரியன்னு சொன்னவா பகவத்கீதாச்சாரியன்னு சொல்லலை. ஏன்னா அவர் பகவத்கீதைக்கு மட்டும் ஆச்சாரியன் இல்லை, உத்தவ கீதைக்கும் ஆச்சாரியன். அதனால டபுள் கீதாச்சாரியனாக, பகவத்கீதைக்கும் ஆச்சாரியனாக, உத்தவ கீதைக்கும் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்ம பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் அவருடைய பிரம்மோற்சவத்தை ஒட்டி, அதுவும் இந்த ராமானுஜ அடியார்கள் சபை சார்பில் எத்தனையோ ராமானுஜதாசர்கள் கூடியிருக்கும் இடத்திலே அடியேன் ஒரு ராமானுஜதாசனும் வந்து இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள். இதை அனுபவிச்சா என்ன பலன்னு சொல்லி பூர்த்தி பண்றார் ரிஷி. ஏதத் ஆனந்த சமுத்திர சம்பிருதம் ஞானாமிருதம் பாகவதாய பாஷிதம் கிருஷ்ணேன யோகேஸ்வர சேவிதாங்கிரிணா சத்ஸ்ரத்தையா சேவிய ஜகத் விமுச்சியதே. இது பெரிய ஞானாமிருதமா. உத்தவ கீதையே ஒரு ஞான அமுதம். கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். இது பக்தனுக்காக சொன்னது, பாகவதாய பாஷிதம். இது பக்தர்களுக்காக சொல்ல வேண்டியது, பக்தர்கள் கேட்டு ரசிக்கக்கூடியது. இதை யாரெல்லாம் கேட்குறாளோ, ஆனால் எப்படி கேட்கணும்னா ஸ்ரத்தையோடு, சத் ஸ்ரத்தையா, நல்ல சின்சியரிட்டியோடு, ஸ்ரத்தையோடு. நீங்கள்லாம் கேட்டேள் பாருங்க, சொன்னவர் சுமாரா சொன்னாலும் கேட்டவா இவ்வளோ சூப்பராக கேட்டேள். இப்படி ஸ்ரத்தையா கேட்டவா இருக்காளே அவளுக்கு ஜெகத், கேட்டவா யாரா இருந்தாலும் விமுச்சியத்தே, எல்லா கர்மாவிலிருந்து விடுபட்டு அவளுக்கு மோட்சம்ங்கிறது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார். அதனால கீதாச்சாரியனே தஞ்சம்னு அவன் திருவடிகளை பற்றுவோம். அவன் நம்ம எல்லோருக்கும் அந்த பேராகிய அனுபவத்தை ஆச்சாரியன் அனுகிரகத்தால் கொடுக்க போறான். அதுக்கு முன்னாடி இங்கே வாழும் காலத்தில் அந்த வைகுண்டத்துக்கு ட்ரெய்லராக திருவல்லிக்கேணியில் அவனுடைய அர்ச்சாவதார அனுபவத்தை தொடர்ந்து பார்த்தசாரதி எம்பெருமான் நமக்கு அனுகிரகித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனுபவம் தடையில்லாமல் கிடைப்பதற்கு ஏதுவான ஆயுசு, ஆரோக்கியம், மற்ற சௌக்கியங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாமே எம்பெருமான் நமக்கு சேர்த்து வழங்க வேண்டும் என்று எம்பெருமானின் திருவருள் எல்லாருக்கும் நிறைய வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பு தந்தமைக்காக நம்ம சின்ன ராமானுஜதாசர் அவர்களுக்கும் இந்த ராமானுஜ அடியார்கள் சபைக்கும் கூரத்திலேருந்து வந்தவா ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுக்குறா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே அரங்கம் நிறையும்படியாக பாகவத்தால் கூடினா தான் உபன்யாசம் நன்னா சொல்கிறவருக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். அப்படி அரங்கம் நிறையும்படி இத்தனை பேர் வந்து கேட்டு ரசித்தீர்கள். உங்களுக்கும் கிருத்தஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமான் திருவடிக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.